லப்பர் பந்து. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. கூடவே 2, 3 படம் சேர்ந்து ரிலீஸ் ஆயிருந்தது. நிறைய மீம் கிரியேட்டர்ஸ் இந்த லப்பர் பந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மீம்ஸா போட்டு தெளிச்சிட்டு இருந்தாங்க. படம் பார்த்தாச்சு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ், பாலசரவணன், காளி வெங்கட்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஊருக்குள்ள கிராமத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரிக்கெட் டீம்ஸ்லாம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கேஸ்ட்ல இருக்க பீப்புள் தான் வந்து பாத்தீங்கன்னா டீமுக்குள்ளே எடுத்துப்பாங்க. வேற கேஸ்ட்ல இருக்க பையனை சேர்த்துக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண். பட் இருந்தாலும் அவர் நல்ல bowler. கூப்பிடுற டீம்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா போய் விளையாடுவாரு. அவருக்குன்னு ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. அப்படியே ஆப்போசிட்ல அட்டகத்தி தினேஷ் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கெத்துன்னு சொல்லி தான் கூடுவாங்க. செம்மையா பேட்டிங் ஆடுவார். அவர் போய் இறங்கி ஆடினாரு வச்சுக்கோங்களேன், கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா கூடிடும். இப்ப பேட்ஸ்மேன் பெருசா போலிங் பெருசான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஈகோ ஒன்று கிளாஷ் ஆயிடும். அந்த ஈகோ கிளைமேக்ஸ் எப்படி கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கதையே. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட பத்தி பேசிருப்பாங்க. அது கதையில ரொம்பவே மிக்ஸ்அப் பண்ணாம கிரிக்கெட் தான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வச்சு பேசுனதுனால இந்த படம் வந்து நல்லா இருக்கு. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி டிராமா, எமோஷன், லவ்னு சொல்லிட்டு நிறைய மிக்ஸ்அப் பண்ணிருக்காங்க. பார்க்க நல்லா தான் இருக்கு. இதுல அட்டகத்தி தினேஷ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விசாரணை படத்தெல்லாம் வந்து பார்த்திருப்போம். அப்புறம் கண்ணு தெரியாத ஒரு படத்தை கூட நடிச்சிருப்பார்ல, அவ்வளவு நல்லா நடிப்பாரு. ஏன் அது நிறைய வாய்ப்பு அவர் கிடைக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் ஹரிஷ் கல்யாண் அவர் இந்த ஸ்டார் படத்தை விட்டு இந்த படத்தை வந்ததுக்கு எவ்வளவோ மேல். அதுக்கப்புறம் காளி வெங்கட், பாலசரவணா இருக்காரு தெரியுமா, நிறைய டைமிங் சீன்ஸ் காமெடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படத்துல வந்து யூஸ் பண்ணும். இந்த படத்துல சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. சீன் ரோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து போட்டிருக்காரு. எனக்கு இந்த படத்துல ரொம்பவே பிடிச்சது என்னன்னா, நம்ம ஏதாச்சும் பேட்டிங் ஆட போகும்போது நம்மளுக்கு வெறியா ஏதாச்சும் ஒரு பாட்டு போட்டு விட்டா நம்ம நல்லா ஆடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி அட்டகத்தை இறங்கி நடந்து வரும்போது விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு ட்ரிபியூட் வைக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாட்டு ஒன்று வச்சிருப்பாங்க, பொட்டு வச்ச தங்க கூடன்னு சொல்லிட்டு. அதுல வர சீன்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஹரிஷ் கல்யாண் எடுத்துக்கிட்டா சிஎஸ்கே அவரு சென்னை அந்த எல்லோ கலர் பெயிண்ட், தோனி, ரெய்னான்னு சொல்லிட்டு அவர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சே வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் விஜயோட ரெஃபரன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். மொத்தத்துல இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் லவர்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ஆமா, ஏன்னா அந்த கிரிக்கெட் அதுல என்னமோ ஒண்ணு இருக்கு. படத்தை மிஸ் பண்றாதீங்க, தியேட்டர்ல பாருங்க. ஒரு திறமைக்காரன் இன்னொரு திறமைக்காரனை ஒத்துக்கிட்டதா சரித்திரமே இல்ல. பைத்தியம், அந்த ஆள் உனக்கு அண்ணன் இல்லடா, மாமனாரு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.